அப்பா சட்டமன்றத்துக்கு வரல, பையன் சட்டமன்றத்தில் பேசல. தலைவரை சிறுவப்படுத்துற அப்படிங்கிற நோக்கத்தோடு அப்படிங்கிற பெயர்ல நம்முடைய தலைவரை முதலமைச்சர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்றும் சட்டமன்றத்தில் பேசினார். நம்ம தலைவர் என்னைக்கும் தேடி கண்டுபிடிக்கிற இடத்திலிருந்து நம்முடைய தலைவர் இருந்ததே கிடையாது. கட்சியின் பெருமை தங்களோட சாதனைன்னு பேச ஆரம்பிச்சாங்க. மிஸ்ஸா டைம்ல தலைவரை தேடி போலீஸ் கோபாலபுரம் இல்லத்திற்கு அவரை கைது செய்வதற்கு அன்னைக்கு வந்தாங்க. அப்போ கலைஞர் அவர்கள் சொன்ன பதில், என்னுடைய மகன் கழக நிகழ்ச்சிக்காக வெளியூர் போயிருக்காரு, வந்ததும் நானே உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். கல்யாண வீட்டுல மைக்க பிடிச்சிட்டு கட்சி வரலாறு பேசினா வந்தவங்க கல்யாணத்துக்கு வந்தாங்களா இல்ல அரசியல் வகுப்புக்கு வந்தாங்களான்னு தெரியலையே. கலைஞர் சொன்னபடி கழக பணி முடிஞ்சு வந்த நம்முடைய தலைவரை உடனடியாக காவல் நிலையத்துக்கு அனுப்பி வச்சார். மாப்பிள்ளை எப்ப தாலி கட்டுவாரு, பேச்சு எப்ப முடியும், சாப்பாடு எப்ப போவோம். இன்னைக்கு மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக, நான் முதல்வன் திட்டங்கள் மூலமாக இன்னைக்கு எங்களுடைய தலைவர், நம்முடைய தலைவர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார், எங்கும் நிறைஞ்சிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். அரசியல் பேசணும்னா அதுக்குன்னு மேடை இருக்கு, பொதுக்கூட்டம் இருக்கு, சட்டமன்றம் இருக்கு. தினமும் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். மக்களுடைய இதயங்களில் இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். பேச்சு எப்ப முடியும், சாப்பாடு எப்ப ஆரம்பிக்கும்ன்றதுதான் சில பேரோட கவலை. ஆனா அதே நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய தொகுதி பெரம்பூர் தொகுதி மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, நாங்கெல்லாம் தெரியாம ஒருத்தரை தெரியாதனமா ஜெயிக்க வச்சுட்டோமே, அவர் எங்க போனாரு யாராவது பாத்தீங்களான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் புலம்பிட்டு இருக்கிறாங்க. மக்கள் எங்களை நினைச்சு புலம்புறாங்கன்னு சொல்றாங்க. மக்கள் புலம்புறாங்க தான், ஆனா அது எந்த விஷயத்துக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கணுமே. இந்த ஆட்சியில ஒட்டுமொத்த தமிழ்நாடும் யாரை தேடிட்டு இருக்கு, மின்சாரத்தை தேடிட்டு இருக்கு. பெரம்பலூர் மக்கள் கரண்ட் இல்லாம இருக்காங்கன்னு சொல்றாங்க, மக்கள் அதை சொல்லட்டும். போன 5 வருஷம் நல்லா இருந்த சட்டம் ஒழுங்க இன்னைக்கு மக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. கல்யாண மேடையில இது என்ன பேச்சுன்னு தெரியல மக்களுக்கு. ஆகவே இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பெரிய ஒரு பேரிடர்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பேரிடர்ல இருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டியது. வாழ்த்து சொல்ல வந்த மக்களுக்கு அரசியல் உரை கிடைச்சது, சாப்பாடு முன்னாடியா பேச்சு பின்னாடியா என்று மக்கள் யோசிக்க வச்சுட்டாங்க. நம்முடைய பொறுப்பு, உடன்பிறப்பாகிய நம்முடைய பொறுப்பு. அதற்காக நாம் அனைவரும் வருங்காலத்தில் ஒற்றுமையோடு உழைக்க வேண்டும். நாம பார்க்காத வெற்றியும் கிடையாது, நாம பார்க்காத தோல்வியும் கிடையாது. ஆனா கல்யாண மேடையில மட்டும் அரசியல் பேச்சு ஓடுது, அதுதான் மக்களுக்கும் குழப்பம். சாப்பிட வந்த இடத்துல அரசியல் கிளாஸ்